31ஆம் நூற்றாண்டில் கிமு 31ஆம் நூற்றாண்டில் இவர் பிறந்திருக்கலாம் எனும் ஆய்வுகள் கூறுகின்றன. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பிரிவுகளையும் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறள் வெண்பாக்களையும் கொண்டது. இது 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. உலகில் மிகவும் சிறப்புமிக்க நூல்களில் ஒன்று திருக்குறள். 46 குறள்களில் உயிரினங்களை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். திருக்குறளில் 7 என்ற எண்ணை 8 முறை திருவள்ளுவர் பயன்படுத்தியுள்ளார். ஆனால் 9 என்ற எண்ணை மட்டும் பயன்படுத்தவே இல்லை. முதன் முதலாக வீரமா முனிவர் என ஜோசப் பிஸ்கி லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை தமிழில் எழுதியிருப்பது தமிழுக்கு மட்டும் பெருமை அல்ல, நமக்கும் பெருமையே. நன்றி.